வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு டைரக்டா எப்படி துணியிலே கட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு டிராஃப்ட் பேட்டர்ன் பேப்பர்ல எப்படி போடுறதுன்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. பிளவுஸ் கட் பண்றதுக்கு வந்து கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இந்த துணியில வந்து மெயின் கிளாத் வந்து இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம நார்மல் காட்டன் லைனிங் போடக்கூடாது, கிரேப் மெட்டீரியல் தான் வந்து லைனிங் கிளாத் வந்து இதுக்கு கொடுக்கணும். அப்பதான் வந்து இது டிரான்ஸ்பரண்டா இல்லாம நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங்ல கட் பண்ணிக்கலாம். லைனிங்கோட ஓப்பன் சைடு வந்து இந்த மாதிரி எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன். இந்த செல்வேஜ் சைடு வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாதியா மடிச்சு எடுத்துக்கோங்க. மடிப்பு பாகம் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இப்ப சட்டையோட ஃபுல் லென்த் வந்து 12 இன்ச்சு. கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நான் வந்து ஒரு கோடு போட்டு விட்டுக்கிறேன். வந்து ஃபோல்டிங்க்கு டைரக்டா இதுல துணி எடுக்காம தனியா லைனிங் பீஸ் கொடுத்து கூட தைக்கலாம். அப்படின்னா நீங்க வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் இந்த ஃபோல்டிங் வந்து மார்க் பண்ணிட்டா போதும். இப்ப அந்த மார்க் பண்ண லைன்ல இருந்து நம்ம ஃபுல் லென்த் எவ்வளவோ அதுல இருந்து 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு சேர்த்து 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண பாயிண்ட்ல வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டர், அதுக்கப்புறம் கழுத்து அகலம், ஆர்ம்ஹோலோட அளவுலாம் வந்து நம்மளோட செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து இந்த இடத்துல ஐகார்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களோட செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இந்த அளவு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நான் ஷோல்டர் வந்து 5.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். அடுத்தது வந்து கழுத்து அகலம் 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் பின்கழுத்து உயரம் வந்து 8 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து 8.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் ஆர்ம்ஹோலோட உயரம் வந்து 5.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த ஆர்ம்ஹோல் லென்த்துக்கு வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்து அகலம் உயரம் ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ண போறோம். நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு இருக்கோ அதை வந்து 4ஆ டிவைட் பண்ணிட்டு அதோட 1/2 இன்ச் அளவு வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துக்கணும். ஈஸ் அலவன்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து போடும்போது நமக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்காக தான். இதுல நான் வந்து 8.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம உள்பக்கம் வந்து தையல் போடுறதுக்காக விடுவோம்ல, அந்த அளவு மார்க் பண்றேன். இப்ப அதுக்கப்புறம் ஆர்ம்ஹோல்ல அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஆர்ம்ஹோல் வளைவு வந்து போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவை 4ஆ டிவைட் பண்ணி அதோட வந்து 1/2 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது வந்து 7.5 இன்ச் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் இதுல நம்ம பேக் சைட்ல வந்து டாட் மார்க் பண்ணுவோம். 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1.5 இன்ச் அளவு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப சைட்ல வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். சைட்ல தையலுக்கு போக மிச்சம் இருக்க அந்த அளவு வந்து பாதியா டிவைட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ண போறோம். இந்த பேக் டாட்டோட உயரம் வந்து 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு விட்டுருந்தோம், அதனால அந்த லைனுக்கு 2 பக்கமும் 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அந்த டாட் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து கழுத்து ரவுண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்றேன். அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கழுத்து அகலம் வந்து கொஞ்சம் அகலமா வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவு வெளிப்பக்கமா இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன கழுத்து டிசைன் வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான இடத்துல எல்லாம் வந்து நாட்ச் போட்டு விட்டுக்கலாம். இந்த நாட்சஸ் வந்து நமக்கு எந்த இடத்துல ஆர்ம் ஹோல் முடியுது, அதுக்கப்புறம் எங்க வந்து சைட் ஜாயிண்ட் முடியுது, டாட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதுக்கு தான் கட் பண்றோம். இந்த மாதிரி நாட்ச் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்ல மேல ஷோல்டர்ல இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து பாக்குறேன். இது வந்து ஸ்லீவ் கட் பண்றதுக்காக. ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து இதுல 8.5 இன்ச் அளவுக்கு இருக்கு. இப்ப லைனிங்ல வந்து பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடுல இந்த மாதிரி செல்வேஜ் சைடு இருக்கும். அந்த துணியை வந்து இந்த மாதிரி பாதியா மடிச்சு 4 லேயரா வந்து துணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் பண்றேன். அதுல வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து 5 இன்ச் வந்து ஸ்லீவோட உயரம், 1/2 இன்ச் வந்து தைக்கிறதுக்கு சேர்த்து 5.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். இதே மாதிரி ஆப்போசிட்லயும் 5.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். மார்க் பண்ண அந்த லைன்ல இருந்து கேப் ஹைட் வந்து நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்றேன். உங்களோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இந்த கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த பேக் பார்ட்ல இருந்து ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து அளந்து எடுத்தோம்ல, அந்த அளவு வந்து நம்ம இந்த கேப் ஹைட் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல இருந்து வச்சு கிராஸா வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். 8.5 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணோம். நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த மாதிரி கிராஸா வந்து லைன் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து பேக் பார்ட்ல விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே கை சுற்றளவு வந்து 2ஆ டிவைட் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5.25 இன்ச் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு உள்பக்கமா மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப சைடுல வந்து இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்ப வந்து நம்ம சைடுல தையலுக்கு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க இந்த கிராஸ் லைனை வந்து 4 பார்ட்ஸா டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க அந்த பார்ட்டை வந்து 2ஆ டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பிளேஸ்ல வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இந்த லைன் வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸா இருக்கும். எல்லா பாயிண்ட்டுக்கும் மேல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3வது பாயிண்ட்டுக்கு மட்டும் மேல 1/2 இன்ச் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து இந்த மாதிரி எஸ் ஷேப்ல இந்த கீழே போட்டிருக்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி எஸ் ஷேப்ல கர்வ் லைன் வந்து போட்டு விடுங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைனு. இப்ப கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேக் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு மேல ஷோல்டருக்கு விட்டுட்டு நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டா வந்து ஜாயிண்ட் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுலயும் தேவையான இடத்துல எல்லாத்துலயும் நாட்ச் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நாட்ச்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் 2 துணி மட்டும் எடுத்து வச்சு நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணணும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸ் பீஸ்ல கட் பண்ண போறோம். கிராஸ் கட் பிளவுஸ் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கிராஸ் பீஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். இப்ப பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி கிராஸா போட்டுக்கோங்க. இதுல வந்து நம்ம மேல ஷோல்டர், ஆர்ம் ஹோல் லைனு, அதுக்கப்புறம் கழுத்து அகலம் இது எல்லாமே வந்து மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்க போறோம். இந்த பேக் பார்ட்ல இருந்தே வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மேல வந்து ஷோல்டருக்கு லைன் போட்டு விட்டுக்கிறேன். அதே மாதிரி கழுத்து உயரத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம பேக் பார்ட் வந்து கிராஸா மார்க் பண்ணி கட் பண்ணிருப்போம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இப்ப அடுத்து வந்து முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச், 1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து 6.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன்.
அதுலயே வந்து நம்ம பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுல நீங்க உங்களுக்கு எந்த நெக் வேணாலும் நீங்க வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ஸ்லீவ்ல கட் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பீஸ்லயும் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆர்ம் ஹோல் லைன் வந்து திரும்ப வரைஞ்சிக்கலாம். கார்னர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு உள் பக்கமா மார்க் பண்ணி இந்த மாதிரி மேல ஷோல்டரோட சேர்த்து ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம மார்க் பண்ண அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு திரும்ப மார்க் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சு விட்டோமோ அதே மாதிரி வச்சு வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் லைன் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து பேக் பார்ட்ல எந்த அளவுக்கு செஸ்ட் லைன் வச்சோமோ அதே அளவுக்கு இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் வந்து செஸ்ட் ரவுண்ட வந்து 3ஆ டிவைட் பண்ணி அதோட 1/2 இன்ச் அளவு வந்து தைக்கிறதுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். நான் 11.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்ல வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க லைன்ல இருந்து மேல் பக்கமா 1 இன்ச் அளவுக்கு ஆர்ம் ஹோல் சைட்லயும் அதுக்கப்புறம் ஹூக் பட்டி சைட்லயும் நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு கீழே அந்த ஒரு கர்வ் ஷேப் வர்றதுக்காக தான் இந்த மார்க்கிங் வந்து பண்றோம். இப்போ அடுத்து வந்து சென்டர் டாட்டோட உயரம் அகலம் மார்க் பண்ண போறோம். சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 10ஆ டிவைட் பண்ணி அதோட 1/4 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த அளவு தான் வந்து உங்களோட சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸ். இது வந்து 3.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். இப்போ 3.5 இன்ச்க்கு மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம வந்து டாட்டோட அகலம் மார்க் பண்ண போறோம். இந்த சென்டர் டாட்டோட அகலம் வந்து நம்மளோட பஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இந்த சென்டர் டாட்டோட அகலம் வந்து வச்சுக்கோங்க. இந்த டாட்டோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 இன்ச்க்குள்ள இருக்கலாம். இப்போ வந்து 2.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து இந்த டாட்டோட அகலம் மார்க் பண்ண போறேன். நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்ல இருந்து 2 பக்கமும் 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். அப்பனா இந்த டாட்டோட அகலம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு வரும். இந்த டாட்டோட உயரம் வந்து 2.25 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். டாட் உயரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் இந்த மாதிரி கிராஸா ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சைட்ல மார்க் பண்ண அந்த பாயிண்ட்ஸையும் வந்து இந்த சென்டர் டாட்டோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எந்த இடத்துல எல்லாம் நாச்சஸ் வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். டாட் எல்லாத்துலயும் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது திரும்ப வந்து அளந்து எடுத்து தைக்க தேவையில்லை. டைரக்டா வந்து அந்த நாட்ச் நம்ம கட் பண்ணிருக்கிறத வச்சே வந்து நம்ம தச்சு விட்டுறலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பீஸ்ல வந்து நமக்கு இந்த முன்கழுத்து முடியிற இடத்துல வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி வந்து கட் பண்ணுவோம். அது கழுத்து உயரம் முடியிற இடத்துல வந்து உங்களுக்கு லூஸ் விழுந்தது அப்படின்னா 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி உள்ள வந்து கிராஸா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு லூஸ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த மார்க்கிங்ஸ் வந்து தேவையில்லை. இந்த 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரோட பாடி மெஷர்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்க இந்த மாதிரி கிராஸா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து சைட் டாட் வந்து மார்க் பண்றோம். சைட் டாட்டோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 2.5 இன்ச் அளவுக்கு இருக்கலாம். அகலம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம போட்டிருக்க சென்ட்ரல் லைன்ல இருந்து 2 பக்கமும் 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டாட் வந்து ஆர்ம் ஹோல் கர்வ்ல இருந்து நமக்கு இந்த ஆர்ம் ஹோல் டாட் வரும். சைட் டாட்டும் இந்த ஆர்ம் ஹோல் டாட்டும் கீழே இருக்க இந்த சென்டர் டாட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். 3 டாட்ஸ்க்கும் நடுவில் உள்ள இந்த கேப் வந்து 1.5 இன்ச்ல இருந்து 2 இன்ச் அளவுக்கு இருக்கணும். இப்போ நமக்கு வந்து பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம பெல்ட் பீஸ் கீழே வந்து கொடுப்போம்ல, அது வந்து கட் பண்ண போறோம். பேக் பார்ட்டுக்கு மேல ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பேக் பார்ட்ல கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் பண்ணோம்ல, அந்த துணியை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெல்ட்டோட ஹைட் வந்து இந்த மாதிரி 2 சைடும் மெஷர் பண்ணிக்கலாம். இதுல வந்து 2.5 இன்ச் அளவுக்கு இந்த பக்கம் இருக்கு. ஹூக் பட்டி மாற்ற இடத்துல வந்து 2.5 இன்ச் அளவுக்கு இருக்கு. இப்ப இங்க என்ன அளவு வருதோ அதை விட நீங்க வந்து 1.5 இன்ச் அளவு வந்து அதிகமா எடுத்துக்கணும். இதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடும் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இருக்கு. அதோட 1.5 இன்ச் அளவுக்கு சேர்த்து நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பெல்ட்டோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்டோட நீளம் வந்து இந்த பேக் பார்ட் வந்து 10 இன்ச் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 1 இன்ச் வந்து கம்மியா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பேக் பார்ட்ல வந்து டாட் மார்க் பண்ணிருப்போம்.
அது இல்லாம நமக்கு வந்து 9 இன்ச் அளவுக்கு தேவைப்படும். இப்போ பெல்ட்டோட ஹைட் வந்து நீங்க எந்த அளவுக்கு மெஷர் பண்ணீங்களோ அதுல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. பெல்ட்டோட அகலம் வந்து 9ல இருந்து 10 இன்ச்சுக்குள்ள நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடும் நான் வந்து அளவு மார்க் பண்ணிட்டு இது வந்து ஒரு போட் ஷேப்ல இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து போட்டு விட்டுக்கிறேன். பெல்ட் பீஸும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி லைனிங்ல இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து லைனிங் துணியில கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நான் மெயின் கிளாத்லயும் லைனிங் துணி எப்படி மடிச்சு போட்டோமோ அதே மாதிரியே போட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கு. அது வந்து பேக் பார்ட்டுக்கு ஆப்போசிட்ல கரெக்டா வந்து அந்த செல்வேஜ் சைடு வந்து நான் ஸ்லீவ் கட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பெல்ட் பீஸ் கட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் கிராஸ் கட் பிளவுஸ் அப்படின்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் லைனிங்ல எப்படி கிராஸா கட் பண்ணமோ அதே மாதிரி மெயின் கிளாத்லயும் வந்து இந்த மாதிரி கிராஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்லீவ், அதுக்கப்புறம் பெல்ட் பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு நார்மல் லைனிங் பிளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்றது அப்படின்றது பார்த்திருக்கோம். நார்மல் லைனிங் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பிளவுஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து அதே மெத்தட்ல நீங்க இதுக்கும் வந்து கட் பண்ணி தச்சுக்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே மேல ஐகார்ட்லயே லிங்க் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட பாடி மெஷர்மெண்ட் வச்சு நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சேனலை வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.